பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம ரூத்தின் சரித்திரத்தில் பார்க்க வேண்டிய பகுதி 3வது அதிகாரம், வசனங்கள் 12 முதல் 15 வரை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல ரூத் வந்து போவாஸுடைய வயலில் இரவு நேரம் அவங்க வந்து பாதத்தடியில் படுத்து தூங்கிடுறான். அவன் வந்து பயந்து மிரண்டு எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சு என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து சுதந்திரவாளி அப்படின்றத சொல்கிறா. சொன்னோன்னே அப்புறம் சரி இது பார்ப்போம் அப்படின்னோடனே, இது நீ வந்து ஒரு சிறந்த குணசாலின்னு இந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும், அதனால் நீ எதுக்கும் பயப்படாத. நீ சொல்கிற மாதிரி நான் சுதந்திரவாளி, அது உண்மைதான். ஆனால் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளினா சொந்தக்காரன்னு நினைக்கிறேன். அது வந்து என்னிலும் கிட்ட உள்ள சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட வந்து நான் கேட்குறேன், நாளைக்கு அவன் வந்து உன்னை சுதந்திர முறையாக திருமணம் செய்து கொள்ள, விவாகம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டான்னா சரி, அவனை விவாகம் பண்ணிக்கோ. அப்படி இல்லை, அவனுக்கு அதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லினா, நான் வந்து சுதந்திர முறையாக நான் உன்னைய விவாகம் செய்து உனக்கு ஒரு நன்மையை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னா சரி அப்படி சொல்கிறா. அப்போது வந்து ஆனால் இது ராத்திரி ஆயிடுச்சு, ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, அதனால் நீ இப்போ காலத்துலேருந்து நீ தனியாக போக வேண்டாம், இங்கேயே தூங்கு. ஆனால் காலையில் விடியும் முன்னாடி இங்கே வந்து அந்த களத்துக்கு ஒரு ஸ்திரீ வந்தது யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நீ கிளம்பி வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவளும் சரி அப்படி சொல்லிட்டு அவளுடைய பாதத்தாண்டி தூங்கிடுறான். ஆனால் காலையில் எழும்பி ஒருத்தருடைய முகம் இன்னொருத்தருக்கு தெரியாத அளவுக்கு அந்த இருட்டோட கிளம்பிடுறான். எந்திரிச்ச உடனே அவர் வந்து இந்தாம்மா நீ சும்மா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 படி வார்கோதுமையை அவள்கிட்ட கொடுத்து விடுறாரு. இது வரைக்கும் தான் இன்னைக்குரிய போர்ஷன். அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். அல்லேலூயா.